வணக்கம். ஆளுநர் செய்கிற செயல் சரியா? அது அரசியலமைப்பு மற்றும் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் சரியா அப்படின்றது முதல்ல பார்க்கலாம். ஒரு மாநிலத்தில் ஒரு அரசியல் கட்சி தேர்ந்தெடுக்கப்படுது. ஏன்னா இந்திய ஜனநாயகம் அரசியல் கட்சிகளுடைய அடிப்படையில் இயங்குது. ஒரு அரசியல் கட்சி ஓரளவுக்கு, அதாவது வேறு யாருக்கும் இல்லாத பலத்தோடு தனித்த கட்சியாக, கூட்டணி கூட கிடையாது, தனித்த கட்சியாக 108 இடங்களும் ஒரு 5 உறுப்பினர்கள் கூட்டணி கட்சியினுடைய உறுப்பினர்களோடு, அந்த 108 தனித்த கட்சி, அதுதான் இருக்கிற ஒரே கட்சி, அவர்கள் ஆட்சி கோருகிறாங்க. அவர்களை ஆட்சி அமைக்க வைக்க வேண்டியது ஆளுநருடைய பொறுப்பு. ஜனநாயகப்படி, இந்திய அரசியலமைப்பின்படி, கடந்த கால உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின்படி ஆளுநருக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு அவருக்கு ஆட்சி அமைக்க அழைப்பது மட்டுமே. அவர் இத்தனை நாட்களுக்குள் சட்டமன்றத்தில் ஆட்சியினுடைய ஆதரவு நிலையை நிரூபிக்க வேண்டும். அது அங்கே பல காரணிகள் அடிப்படையில் அது நிரூபிக்கப்படலாம். 118ஓடு அது நிரூபிக்கப்படலாம், 118 இல்லாமலும் நிரூபிக்கப்படலாம். அந்த ஆட்சி தொடரலாம். அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் அந்த கட்சி இங்கே ஆட்சி செய்வதற்கு எல்லா அதிகாரங்களும், எல்லா சட்டப்படியான வாய்ப்பும் இருக்கிறது. இது முதல். இது ஜனநாயகப்படி ஆளுநர் ஜனநாயக படுகொலை செய்வதாகவே கருத வேண்டும். இந்திய அரசியலமைப்பினுடைய மூலத்தின் மீது கை வைக்கிறார் என்பது முதல் குற்றம். இரண்டாவது, குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும். 118 இல்லாதவர்களை ஆட்சியில் அமர்த்துவது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்லப்பட்டால், இவருக்கு தேவையானது வெறும் 6 உறுப்பினர்கள் தான். அப்படி ஒரு 6 உறுப்பினர்கள் குதிரை பேரத்தின் அடிப்படையில் பெறப்பட்டாலும் அந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்கும் என்று சொன்னால் அதனை ஆளுநர் ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் இன்றைய நிலையில் ஆளுநர் காலம் தாழ்த்துவது என்பது, இன்னும் பிற வாய்ப்புகளே தொட முடியாத இடத்தில் இருக்கிறவர்கள் குதிரை பேரங்களில் ஈடுபடுவது, தவேகா கட்சியை உடைப்பதற்கான களத்தில் இறங்குவது, மக்கள் விரும்பாத கட்சிகளை ஆட்சிக்கு வர வைக்க சாத்தியங்களை உருவாக்குவது, அதிமுக திமுக 2 கட்சிகளும் வேண்டாம் என்று வாக்களித்தவர்களை அந்த 2 கட்சிகளும் ஒரு சேர நின்று ஆட்சியை பிடிப்பதற்கான வேலைகளில் இறங்க ஆளுநர் அவர்களுக்கு பச்சை கொடி காட்டுவது, பொதுவெளியில் ஊடகத்தில் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து வாருங்கள் 118ஓடு நான் உங்களை ஆட்சி கட்டிலில் ஏற்றுகிறேன் என்பது உள்நோக்கமும் திட்டமிட்ட செயல்பாடுகளினுடைய ஒரு பகுதி. அது தமிழகத்தில் தமிழக மக்களினுடைய வாக்களித்த முறைக்கு எதிராக இருப்பதால் இது தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கையை பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். 108 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்காக போராடிய, களப்பணி செய்த அந்த மக்கள் தங்களுடைய அபிலாசைகளும் தங்களுடைய விருப்பமும் நிறைவேறவில்லை என்று சொன்னால் தமிழகத்தில் பல இனம் புரியாத தேவையற்ற அமைதியின்மையை அது உருவாக்கும். மக்களுடைய முடிவுக்கு எதிரான ஒரு கட்சிகள் ஆட்சிக்கு கட்டிலில் ஏறுவது என்பது தமிழகத்திற்கு நல்லதில்லை. இன்றைய கால சூழலில் மத்திய அரசினுடைய பல கொள்கைகளால், விலைவாசி உயர்வுகளால், பல சிக்கல்களில் பிற மாநிலத்தவர்கள் இங்கே வேலை செய்ய முடியாமல் அவர்கள் தங்களுடைய பகுதிகளுக்கு திரும்பி கொண்டிருக்கிற நிலையில், இங்கே தொழில் செய்கிற வட மாநிலத்தவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிற நிலையில் பல வேலைகள், அதாவது இப்போ 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய முடிவுகள் வெளியிட வேண்டிய நிலை இருக்கிறது. பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கு முடிவெடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. பல முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலையில் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவதிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. நிர்வாக குளறுபடிகளோடு இந்த நிர்வாகம் நடக்கிறது. காலம் தாழ்த்துவதும் ஆளுநர் ஆட்சியை நீடிப்பதும் என்பதும் தமிழகத்திற்கு மிகப்பெரிய கேடு செய்யும். வாக்களிக்க ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு பேருந்துகள் வழியாக செல்ல முடியாத ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிற இந்நிலையில் கவர்னர் ஆட்சி என்பது தமிழகத்திற்கு மிகப்பெரிய அழிவை தரும். முன்னேற்ற பாதையில் இருக்கிற தமிழகத்தை குழிகளிலே தள்ளுவதற்கான வாய்ப்புகளை அது உருவாக்கிவிடும். இங்கே இருக்கிற
மின்சாரத்துறையில் இருக்கிற பல சிக்கல்கள் இருக்கின்றன. மின் நுகர்வு அதிகரித்திருக்கிறது. அதற்கு கட்டமைப்பில் இருக்கிற அல்லது தேவையானவற்றை பெறுவதற்கான நடவடிக்கையை உடனடியாக வருகிற அரசு எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. மிக அதிக அளவிலான வெப்பமும் கோடையும் விழித்தாடுகிற பொழுது மக்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்க வேண்டிய நிலையில் அரசு இருக்கிறது. பல நிர்வாகங்கள் சரியாக செயல்படுவதற்குரிய செயல்பாடுகளை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது. போக்குவரத்து துறை நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டிய நிலையில் தமிழக அரசு வருகிற அரசு இருக்கிறது. இப்படி பல நிலைகளில் ஒரு அரசு தமிழகத்தில் தேவை. அந்த அரசு செய்ய வேண்டிய செயல்கள் எண்ணற்றவை இங்கே இருக்கின்றன. இப்பொழுது ஜூன் மாதத்திற்குள்ளாக எல்லா கல்லூரிகளிலும் மாணவர்களுடைய சேர்க்கையை தொடங்க வேண்டியது இருக்கிறது. அது பாதிப்பை ஏற்படுத்துகிற பொழுது அது அந்த கல்வி ஆண்டிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பலருக்கும் முடிவுகள் வெளியாகி பட்டம் பெறுவதிலே சிக்கல்கள் உருவாகப் போகிறது. முடிவுகள் வெளியாகி இருக்கிறவர்கள் அடுத்த கல்லூரிகளுக்கு போவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். அல்லது முடிவுகள் வெளியாகிற மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெறுவதற்காக உள்ள எல்லா சான்றிதழ்களையும் பெற வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். இப்படி பல வேலைகள் தமிழகத்திலே நடக்க வேண்டிய நிலையில் தமிழகத்தில் ஒரு கவர்னர் ஆட்சியை வைத்து கொண்டிருப்பது இந்த மக்களுக்கும் இந்த நிலத்திற்கும் மிகப்பெரிய கேடு விளைவிக்கும். ஆளுநருடைய செயல்பாடு தான் குதிரை பேரத்தை உருவாக்கப் போகிறது. தாவேகா கட்சியை உடைப்பதாக இருக்கலாம், இல்லை திமுகவை உடைப்பதாக இருக்கலாம், அல்லது திமுக அதிமுக மக்களுக்கு எதிர்நிலையில் இருக்கிற இரு கட்சிகளுடைய ஒரு கூட்டமைப்பாக இருக்கலாம். இப்படி பல செயல்பாடுகள் ஆளுநர் தமிழகத்தை அழிப்பதற்கான பாதையில் உள்ள செயல்பாடுகளை செய்கிறார். அது தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த விலைவாசி உயர்வினால் உண்டாக்கியிருக்கிற தாக்கத்திலிருந்து மக்களை காப்பதற்கு தமிழக அரசு எடுக்க வேண்டிய முடிவுகளிலிருந்து தள்ளி வைப்பது, எல்பிஜி கேஸ் விலை உயர்வு, வரப்போகிற பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இன்னும் பல பெட்ரோல் டீசல் கிடைப்பதில் இருக்கிற தட்டுப்பாடுகள், அதன் அடிப்படையில் மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், இவற்றிலிருந்து அவர்களை காக்க வேண்டியது தமிழக அரசினுடைய தலையாய கடமை. அதிலிருந்து விலக அல்லது ஒரு ஆட்சியிடம் அதிகாரத்தை கொடுக்க மறுப்பது என்பது தமிழ் நிலத்திற்கு எதிராக ஆளுநரும் அவருக்கு பின்னாடி இருப்பவர்களும் செயல்படுவதை காட்டுகிறது. இது தமிழகத்தினுடைய அழிவுக்கான பாதை. இதில் அதிமுகவும் திமுகவும் பெரும் பங்காற்றுகிறார்கள். அவர்களை சூத்திரதாரிகளாக இருக்கிறார்கள். ஆளும் இந்த கட்சிகள் ஜாதியின் அடிப்படையிலும் பணத்தை கொடுத்து வாக்குகளை பெறுகிற அடிப்படையிலும் உள்ளூர் அதிகார வர்க்கங்களாக ஜாதி பின்புலத்தில் கொண்ட அதிகார வர்க்கங்களாக மக்களிடமிருந்து வாக்குகளை பறித்து கொண்டிருந்தவர்கள் இவற்றை இல்லாத ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்திற்கு வருவதை விரும்பாமல் அந்த கட்சியை முடக்குவதற்காக திட்டமிட்டு ஆண்ட ஆளும் கட்சிகள் திட்டம் போட்டு அதை சரியான முறையிலே வகுத்து அதன் அடிப்படையில் அவர்கள் செயல்படுகிறார்கள். இந்த இரண்டு கட்சிகளும் அதை குறித்தான எந்த மறுப்பையும் இதுவரை வெளியிடவில்லை. மக்களுடைய வாக்குகள் அவர்களுடைய இருவருக்குமான எதிர்ப்பு நிலையிலே வாக்குகள் இருந்தன கடந்த காலங்களில். இவர்கள் கூட்டு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பது என்பது தமிழகத்திற்கு ஆபத்தானது, தமிழக மக்களுக்கு எதிரானது. விஜய் ஆட்சி கட்டிலில் அமரக்கூடாது என்பதில் பலரும் மிக முக்கிய காரணியாக இருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் அவர் தலித்திய பழங்குடியின பாதிக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள், பொருளாதாரத்தில் கீழ்நிலை மக்களுடைய வாக்குகளை பெற்று வந்தவர் என்பதன் ஒற்றை காரணத்திற்காகவே அவர் ஆட்சி கட்டிலில் ஏறக்கூடாது என்பதற்காக இதுவரை அதிகாரத்தை துசித்த கட்சிகள் செயல்படுகின்றன. இதுவே முழுக்க உண்மை. பிறகு பாரதிய ஜனதா கட்சி இதை பயன்படுத்தி தமிழகத்தில் ஏதேனும் ஒன்று தன்னுடைய நிலையிருப்பை நிறுத்துவதற்கான செயல்பாட்டில் ஈடுபடுகிறது. பல நேரங்களில் திமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகளில் மிக மென்மையான ஒரு போக்கை செயல்படுத்தி இருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீபமேற்றும் விஷயத்தில் திமுக மிக மிக மென்மையான போக்கை கடைபிடித்திருக்கிறது. இப்படி பல இடங்களில் கடைபிடித்திருக்கிறது.
பிஎம்சி பள்ளிகள் சார்ந்த விஷயங்களில் மத்திய என்சிஇபி அதை மறைமுகமாக திமுக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் மிகப்பெரிய வேலைப்பளுவை சந்தித்திருக்கிறார்கள். ஆக இதன் அடிப்படையில் அதிமுகவும் திமுகவும் பிஜேபி கட்சியினுடைய மற்றும் ஒரு முகமாகவே தமிழகத்தில் இருக்கிறார்கள். அதற்கு விஜய் ஒரு இடையூறாக இருப்பதாக அவர்கள் பார்ப்பதாகவே எண்ணுகிறேன். ஆகவே அவர்கள் இருவரும் சேர்ந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முயலலாம். அப்பொழுதும் கம்யூனிஸ்ட் விசிகே கட்சிகள் இல்லை என்றால் அவர்களுக்கும் இப்பொழுது இருக்கிற தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கும். அப்பொழுது அவர்களை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பார். காத்திருந்து பாருங்கள். இதுவே இந்த அரசியல் நாடகத்தில் அரங்கேறப் போகிற ஒரு நிகழ்வு. மீதி இருக்கிறவர்கள் வருகிறார்கள் என்று ஒரு போலியான ஒரு கடிதத்தை கொடுத்து அதன் அடிப்படையில் 118 வந்துவிட்டது என்று சொல்லி ஆட்சி அமைக்க கோருவார்கள் இன்னும் 2 நாட்களில். இதுவே நடக்கும். இதுவே நீங்கள் ஆதரித்த வந்த கட்சிகளினுடைய உண்மையான முகங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இருவர் பிரிந்து அடித்துக் கொள்வது, அதன் வழியாக மக்களை ஏமாற்றி அதிகாரத்தை பெற்று உங்களுடைய வளங்களை, உங்களுடைய சொத்துக்களை திருடுவது என்பது இவர்களுடைய நோக்கமாகவே இருந்திருக்கிறது. அதில் ஒரு மாறுதல் ஏற்படுகிற பொழுது இந்த நிலையை அவர்கள் எடுக்கிறார்கள். விரைவில் அதிமுக திமுக கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பார். அப்பொழுது நீங்கள் களங்களை பாருங்கள். நன்றி, வணக்கம்.